கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 2024 வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் கடந்து போன மாதங்கள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறதான அவருடைய மேலான கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்தினுடையதான முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக உதவி செய்தார். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் இந்த இடத்திலே காணப்படுகிறோம். எனவே நாம் அவரை ஆடி பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இந்த வருடத்தினுடையதான முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மோடு கூடியதான ஜனங்கள் அநேகம் இருந்த நாளிலே இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மட்டற்ற இரக்கமாகவும் அவருடைய அளவற்ற அன்பாகவும் கிருபையுமாக காணப்படுகிறது. எனவே அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கடைசி ஞாயிற்றுக்கிழமையானபடினாலே நன்றி செலுத்துகிறதை பற்றி ஒரு சில காரியங்கள் நாம் சேர்ந்து தியானிக்க போகிறோம். நன்றி உள்ள இதயம் என்கிறதான தலைப்பிலே லூக்கா 17வது அதிகாரம் வசனம் 11 19 வரையிலும் நாம் சேர்ந்து தியானிக்க போகிறோம். நன்றி செலுத்துதல் என்றால் என்ன? ஒருவர் நமக்கு செய்ததான மட்டற்ற உதவியினுடையதான வெளிப்பாடுதான் நன்றி செலுத்துகிறதாக நாம் பார்க்க முடியும். அருமையான நண்பர்களே, நாம் சவால்களை சந்திக்கிறோம், வேதனைகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம். அந்த நிலைமைகளிலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் வேதனைகளையும் பாடுகளையும் சந்திக்கும் போது நாம் தேவனை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பலவீனமாக இருக்கட்டும், நிந்தைகளாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், ஒருவேளை வேலை இல்லாத சூழ்நிலையாக இருக்கட்டும், பண கஷ்டங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும். எனவே நாம் அதை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் எல்லாருக்குமே தெரியும். ஊழியத்தின் நிமித்தமாக அநேக விதமான பாடுகளை அவர் அனுபவித்திருக்கிறார், அநேக விதமான நிந்தைகளை அனுபவித்திருக்கிறார், அநேக விதமான அடிகளும் சங்கலிகளினாலும் இழுக்கப்பட்டதான அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனாலும் அவருடைய நிரூபங்களை பார்க்கும்போது எல்லா நிரூபங்களிலும் விசுவாசிகளை ஊக்கப்படுத்துகிறது என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்கிறதான கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார். ரோமர் சிறையில் இருக்கிறதான போது எபேசியர் எழுதின நிருபத்தில் அவர் சொல்லுகிறார். எபேசியர் 5வது அதிகார வசனம் 19 21 வரையிலும், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவரையொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி. அருமையான நண்பர்களே, நம் எல்லா நேரத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்திருக்கிறார். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்திருக்கிறார். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை எந்த ஒரு தீமையும் அணுகாதபடிக்கு நம்மை பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தி அவருடைய கிருபையினால் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். எனவே நாம் அவருக்கு எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. உடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். லூக்கா 17வது அதிகாரம் வசனம் 11 19 வரையிலும் படிக்கலாம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என் நாடுகளின் வழியே நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும்
திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. இந்த பகுதி நாம் எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு பகுதி. அநேக நேரங்களிலே நாம் இதை படிக்கிறோம். அநேக விதமான செய்திகளை நாம் சபைகளிலும் அல்லது மற்ற விதமான ஊடகங்கள் வழியாகவும் நாம் இதை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இதனுடையதான பின்னணியத்தை பார்க்கும்போது வசனம் 11 சொல்லுகிறது, இயேசு அவரோடு இருந்ததான ஜனங்கள் எல்லாருமாக சமாரியா கலிலேயா வழிகளிலே அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறதான போது ஒரு 10 குஷ்டரோகிகள் இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசுவினிடத்திலே அவர்கள் சுகத்தை வேண்டுகிறார்கள். இதனுடைய சம்பவத்தை தான் நாம் இதிலே பார்க்க முடியும். இந்த சுகத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறது. இந்த சுகத்தை இவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்கிறதை 3 வசனங்கள் நிமித்தமாக நாம் இதை பார்க்கலாம். வசனம் 12 சொல்லுகிறது, இயேசுவிடமிருந்து இவர்கள் அற்புதம் பெற்றுக்கொள்கிறதற்கு, அதாவது இவருடையதான குஷ்டரோகத்திலிருந்து இவர்கள் விடுபடும்படியாக இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வசனம் 12 சொல்லுகிறது, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்றார்கள். அப்படி என்று சொன்னால், இந்த குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலே கடந்து வருகிறார்கள். கடந்து வந்து அவர்கள் தூரத்திலே நிற்கிறார்கள். முன்னொரு காலகட்டத்திலே குஷ்டரோகம் இருக்கிறதான ஒரு மனிதன் சாதாரணமான ஜனங்கள் வாழ்கிறதான ஒரு பகுதியிலே அவர்களால் வாழ முடியாது. அவர்கள் பாளையத்திற்கு புறம்பாக காணப்பட வேண்டும். அவர்கள் 7 நாட்களுக்கு அதிகமாக அங்கே இருந்து இந்த 7 நாட்கள் முடிந்ததற்கு பிற்பாடாக தங்களை இவர்கள் ஆசாரியர்களிடத்திலே காண்பிக்க வேண்டும். ஆசாரியர்கள் இவர்களை பார்த்து இவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள் என்கிறதான ஒரு ஒப்புதல் சான்றை அளித்தால் மாத்திரமே இவர்கள் மறுபடியுமாக தங்களுடைய குடும்பத்தினரோடு தங்களுடைய உறவினர்களோடு இவர்கள் கடந்து செல்ல முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை இவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கலாம் அல்லது பாளையத்திற்கு புறம்பாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இயேசு வருகிறார் என்கிறதான ஒருவேளை செய்தியை இவர்கள் கேட்டிருக்கலாம். கேட்ட மாத்திரத்திலே தங்களுடைய சமுதாய சடங்குகள் மற்ற விதமான காரியங்களெல்லாம் அவர்கள் மாற்றி வைத்துவிட்டு, எப்படியாவது நாம் இயேசுவிடத்திலே கடந்து வந்தால் இந்த 7 நாட்கள் நாம் தனியாக இருக்க வேண்டியது இல்லை என்கிறதான ஒரு உணர்வை அவர்கள் பெற்று இப்போது இயேசுவுக்கு எதிராக வருகிறார்கள். பாருங்கள், இவர்களை ஒரு வேத பாரகர்களோ அல்லது பரிசேயர்களோ பார்த்தால் இவர்களை கொன்று விடுகிறதான ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். ஆனால் அதையும் அவர்கள் பொருட்படுத்தாதபடிக்கு எப்படியாவது நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு ஏக்கத்திலே இயேசுவிடத்திலே கடந்து வந்தால் எனக்கு விடுதலை உண்டாகும் என்கிறதான நம்பிக்கையிலும் இவர்கள் இயேசுவிடத்திலே கடந்து வருகிறார்கள். வந்து தூரத்திலே நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதன் குஷ்டரோகியாக இருக்கிறதான போது, அதாவது தன்னுடைய சரீரத்திலே தோல் சம்பந்தமான ஏதாவது ஒரு வியாதி இருக்கும் போது அவன் குறைந்தது ஒரு 6 அடியாவது தள்ளி நிற்க வேண்டும். அவர்கள் மற்ற ஜனங்களோடு கூட அருகில் வர முடியாது. இப்போது இயேசுவுக்கு எதிர்கொண்டு இவர்கள் வந்து இவ்வாறாக தான் தூரத்திலே நின்று அவர்கள் இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள். பாருங்கள், 13வது வசனத்திலே பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். முதலாவதாக இவர்கள் இயேசுவின் பாதத்திற்கு கடந்து வந்தார்கள். இரண்டாவதாக அவர்கள் இயேசுவை நோக்கி அழைக்கிறார்கள். எந்த அளவுக்கு சத்தமாக அவர்களை அழைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அதிகமாக இயேசுவை அழைக்கிறார்கள். இவர்கள் வருகிறது இயேசு என்று புரிந்து கொண்டார்கள். இயேசுவை பார்த்து, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையான தேவஜனங்களே, நாம் இயேசுவிடத்திலே கடந்து வருகிறதான போது அவரை நோக்கி நாம் அழைக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவிடத்திலே வராமல் இருக்கிறதற்கு என்னென்ன தடைகள் காணப்படுகிறது? இந்த மனிதர்கள் குஷ்டரோகிகளாக இருந்தார்கள். ஆனாலும் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி இயேசுவிடத்திலே கடந்து வருகிறார்கள். இன்றைக்கு நமக்கு தேவன் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் எந்த அளவிற்கு தேவனிடத்திலே தேடி நாடி கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம்? அவர்கள் கடந்து வந்தது மாத்திரமல்ல, இயேசுவை நோக்கி அழைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசுவிடத்திலே கடந்து வருகிறவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறது கிடையாது. இந்த இயேசுவிடத்திலே கடந்து வருகிறவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துகிறது கிடையாது. இந்த இயேசுவிடத்திலே கடந்து வருகிறவர்களை, நீ இப்படிப்பட்ட வியாதியோடு இருக்கிறாய், அல்லது நீ ஒரு குறைந்ததான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறாய், அல்லது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் குறைவான நிலையில் இருக்கிறது என்று சொல்லி அவர் கைவிடுகிறது கிடையாது. மாறாக அவர் எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறதான தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையிலே வந்ததான இவர்கள் தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே
எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இயேசுவை அழைக்கும் போது, கூப்பிடும்போது அவர் நம் அருகில் வருகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் மிகவும் தெளிவாக இந்த இயேசுவை புரிந்தவராக அவர் சொல்லுவார். சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா இடுக்கண்களில் இருந்து அவர் விடுவிக்கிறார் என்று. யோனா 2:2 சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆம் பிரியமானவர்களே, யோனாவுடைய சம்பவம் நமக்கு தெரியும். தாவீதுடையதான வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். அநேக முறை தேவனுக்கு எதிராக எழும்பினது உண்டு, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கடந்து சென்றது உண்டு. ஆனால் அவர்கள் தேவனை நோக்கி அழைக்கும் போது தேவன் அவருடைய வாழ்க்கையில் சில அற்புதங்களை உணர்ந்தவர்களாக சொல்லுகிறதை பாருங்கள். நான் தேவனை நோக்கி முறையிடுகிறேன், தேவனை நோக்கி கதறுகிறேன், தேவனுடைய சத்தத்தை கேட்டார், தேவனுடைய கூக்குரலை கேட்டார் என்று சொல்லி. ஆம், இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தேவனை நோக்கி கூப்பிடும் போது, கூக்குரல் இடும்போது, நம்முடைய வேதனைகள் மத்தியிலும் நம்முடைய உபத்திரவங்கள் மத்தியிலும் அவரை நோக்கி அழைக்கும் போது அவர் நம்ம அருகிலே கடந்து வந்து நம்மை விடுவித்து நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். இந்த குஷ்டரோகிகள் தேவனை நோக்கி அழைத்தார்கள். அழைத்த மாத்திரத்தில் தேவன் அவர்களுக்கு உடனடியாக சுகத்தை கொடுக்கவில்லை. மூன்றாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். வசனம் 14 படிக்கலாம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இப்போது இயேசு இவர்களை அழைத்து நான் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியரிடத்திற்கு காண்பீன்கள் என்று சொல்லுகிறார். இவர்களுக்கு ஒருவேளை எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியிலும் இந்த இயேசுவின் சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். மூன்றாவதாக இவர்கள் இயேசுவின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். இவர்கள் கீழ்ப்படிந்து கடந்து செல்லுகிறதான போதே இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கிறது, ஒரு அற்புதம் நடைபெறுகிறது, அதிசயம் நடைபெறுகிறதாக இருக்கிறது. நீங்கள் ஆசாரியனிடத்தில் போய் காண்பீங்கள் என்று சொல்லும்போது, ஆசாரியனிடத்திலே கடந்து செல்லும் போது ஆசாரியன் இவர்களை பரிசோதித்து இவர்கள் சுத்தமானார்கள் என்கிறதை அவர்கள் அறிவித்து மறுபடியுமாக இவர்களை தங்களுடைய குடும்பத்தினரோடும் தங்களுடைய அங்கத்தினர்களோடும் சேர்த்து கொள்வார்கள். எனவே தான் இயேசு சொல்லுகிறார், மோசேயுடைய நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக நீங்கள் போய் ஆசாரியனிடத்திலே காண்பீங்கள் என்று சொல்லும்போது இவர்கள் நம்பி கடந்து செல்லுகிறார்கள். கடந்து செல்லுகிறதான போது இவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் நடைபெறுகிறது. ஆம், நாம் இந்த தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே அநேக விதமான கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளுக்கு அப்புறமாக தேவன் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கெல்லாம் ஒரே மூல காரணம் என்னவென்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் குறித்து வைத்திருக்கிறதான நன்மையான காரியங்களை அவர் நடைபெற செய்கிறவராக காணப்படுகிறார். இவர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். வசனம் 15-16 வரையிலும் பார்க்கும்போது, அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். பாருங்கள், இயேசுவின் சத்தத்தை கேட்டு இவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். ஆசாரியனிடத்திலே காண்பிக்கும் வண்ணமாக கடந்து செல்லும்போது ஒருவன் அந்த மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதை அவன் உணர்கிறான். அவன் உணர்ந்தது மாத்திரமல்லாமல் ஆரோக்கியமானதை அவன் கண்டு அப்படியே கடந்து செல்லவில்லை. மாறாக அவன் இயேசுவுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக கடந்து வருகிறான். அவன் திரும்பி வந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனை ஆராதித்து அவருடைய பாதத்தருகே விழுந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவனாக காணப்படுகிறான். 10 பேர் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் கடந்து வந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனாக இருக்கிறான். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அநேக விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார். எல்லா ஜனங்களும் தேவனிடமிருந்து அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அற்புதத்தை பெற்று அப்படியே விட்டு விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவரிடத்தில் கடந்து வந்து மறுபடியுமாக அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நன்றி அறிதல் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் 10 பேர் அல்லவா, மீதம் இருக்கிறதான 9 பேர் எங்கே என்று சொல்லி. இயேசுவிடமிருந்து நன்றி செலுத்த வந்ததான அந்த ஒரு மனிதன் அவன் சமாரியனாக காணப்படுகிறான். இயேசுவோடு கூட இருந்ததான ஜனங்கள், இயேசுவை நன்றாக தெரிந்ததான யூத ஜனங்கள் சுகத்தை பெற்று அப்படியே கடந்து செல்லுகிறார்கள்.
ஆனால் இந்த சமாரியன் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறவனாக இருக்கிறான். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒருபோதும் ஆகவே ஆகாது. யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் அவரோடு கூட இருக்கிறோம், அவரிடமிருந்து நன்மைகளை ருசித்து பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? பிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் போது நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இயேசு அதை தான் சொல்லுகிறார், நீங்கள் என்னை நன்றாக அறிந்தவர்கள், என்னை தெரிந்து கொண்டவர்கள், அதில் நன்றி செலுத்துகிறதற்கு காணோமே, இந்த அந்நியன் மாத்திரம் கடந்து வந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறானே, தேவனை மகிமைப்படுத்துகிறானே என்று சொல்லி. அநேக நேரங்களிலே நாமும் இதே போல நம்முடைய தேவனை நாம் உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். என்னுடைய தேவன், ஞாயிற்றுக்கிழமை நான் போய் ஆராதிக்கிறேன், அது மாத்திரம் போதும், மற்ற விதமான கூடுகைகளுக்கெல்லாம் கடன் செல்ல வேண்டியது அவசியமில்லை, அல்லது நான் பிஸியாக வேலையில் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் நீங்களும் நானும் புரிந்து கொள்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த தேவனை எப்போது நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறார். தேவன் அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்த்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான நன்மைகளை கொடுத்திருக்கிறார், அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், அதிகமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், நம்மை பராமரித்து வருகிறார், நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு நல்ல தேவனுக்கு நீங்களும் நானும் நன்றி உணர்வுள்ளவர்களாக காணப்பட வேண்டும், நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் அதை தான் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடமிருந்து எதிர்பார்த்திருக்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது அவரை மகிமைப்படுத்துகிறோம். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது அவரை உயர்த்துகிறோம். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது, ஆண்டவர் நீ எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறே என்று சொல்லி நம்மை நாம் தேவனுடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறவர்களாகவும், நாம் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதான போது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு மகிமை தருகிறேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறதான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. எனவே நம்முடைய முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். இந்த வருடத்தினுடைய முதல் நாளிலிருந்து இந்நாள் வரையிலும் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை முறை நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ விதமான அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கும். நான் வாகனத்தில் போகும்போது எத்தனையோ முறை நாம் விழுந்து அடிபட வேண்டியது, ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ விதமான வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறது, கர்த்தர் அதிலிருந்து பாதுகாத்தார். எத்தனை விதமான போராட்டங்கள் நம்முடைய குடும்பங்களிலே கடந்து வந்தது, அதிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஆனால் எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாகவும் இருக்கிறோம். நான் நன்றி அறிதல் உள்ளதான ஒரு இருதயத்தோடு கூட தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. எனவே தேவனுடன் நாம் கடந்து வந்து நாம் தேவனை நோக்கி கூக்குரலிட வேண்டியது அவசியம். இந்த குஷ்டரோகிகளுக்கு அநேக விதமான தடைகள் இருந்தது இயேசுவிடத்தில் வராமல் இருக்கிறதற்கு. ஆனால் அந்த தடைகளெல்லாம் தாண்டி இயேசுவிடம் கடந்து வந்தார்கள். இவர்கள் இயேசுவை நோக்கி அழைக்கிறார்கள், சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் திரும்பி நன்றி செலுத்துகிறதற்கு 9 பேரால் முடியவில்லை. ஆனால் ஒருவன் அவன் பெற்ற அற்புதத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் வண்ணமாக கடந்து வருகிறான். நம் தேவனை நோக்கி அழைக்கும் போது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார், நம்மை மீட்டு கொள்ளுகிறவராக காணப்படுகிறார். எனவே நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு கேட்டு அவரை ஆராதித்து அவரை நன்றி செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தேவ பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருக்கிறது என்று சொன்னால் இங்கு காணப்படுகிறதான எண்ணுக்கு நீங்கள் இணைந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிறதான 1ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலும் புது வருட ஆராதனை நடைபெறுகிறதாக இருக்கிறது. இணைந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் இந்த எண்ணுக்கு எங்களை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. தேவ பிரசன்னம், தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென், ஆமென்.